கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தருக்கு சித்தமானால் 2026 ஜனவரி மாதம், அதாவது அடுத்த வருஷம் ஜனவரி மாதம் என் டைம் லேபரர்ஸ் ஊழியத்தின் சார்பாக ஓல்டேஜ் ஹோம் ஒன்று ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணியிருக்கிறோம். ஸோ இதுக்காக நீங்களும் கொடுக்கலாம். இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய குடும்பங்களில் வயசானவங்களும் வச்சுட்டு இருக்கிறதுக்கு முடியலை. ஒரு சிலருக்கு பிடிக்கலை, ஒரு சிலருக்கு வயசானவங்களை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுக்கு அப்படின்னு தெரியல. வயசானவங்க பேஷண்டாக இருக்கும் பட்சத்தில் வீட்டில் வச்சு பார்த்துக்கிறது கொஞ்சம் கஷ்டமான ஒரு ப்ரொசீஜராக இருக்கும். அப்படிப்பட்டவர்களுக்காக நம்ம ஓல்டேஜ் ஹோம் ஒன்று ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கிறோம். ஸோ இந்த ஹோமில் வயசானவங்க, ஆதரவற்றவர்கள், அதே மாதிரி பேஷண்ட்ஸ், நோயாளிகளை கூட நம்ம இந்த ஹோமில் வச்சு பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு நெக்ஸ்ட் இயர்ல இருந்து 2026 இருந்து இதை பிளான் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ உங்களுக்கும் இதில் ஒரு பார்ட்டாக நீங்கள் இருக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா நீங்கள் இந்த ஹோமுக்கு டொனேட் பண்ணலாம். ஏன்னா இப்போ நாங்கள் ஃபண்ட் கலெக்ட் பண்ணிட்டு இருக்கிறோம், அதே மாதிரி ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ நீங்களும் இதில் ஒரு பார்ட்டாக இருக்கணும் அப்படின்னு நினைச்சேன். ஏன்னா இங்கே நிறைய ஏழைகள்லாம் நீங்கள் பார்ப்பீங்க, பஸ் ஸ்டாண்ட், ரயில்வே ஸ்டேஷனில் பார்ப்பீங்க. அவங்களுக்கு கொடுக்கறதுக்குன்னு உங்களுக்கு முடியாத சுச்சுவேஷனாக இருக்கலாம். ஆனால் நீங்கள் இதுக்கு விதைக்கலாம். ஸோ இதுக்காக நீங்கள் கொடுக்க ஆண்டவர் உங்களையும் ஆசீர்வதிப்பார். ₹1 நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். ₹1 நீங்கள் கொடுக்க ஆரம்பிக்கலாம். உங்களால் எவ்வளோ முடியுமோ நீங்கள் அவ்வளோ கொடுங்க. கர்த்தர் உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பார். ஸோ இந்த ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய இந்த நம்பரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணி, இது வாட்ஸ்அப் நம்பர் தான். நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் எப்படி இந்த ஃபண்டு கொடுக்கலாம் அப்படின்ற டீட்டெயில்ஸ் உங்களுக்கு கொடுப்போம். ஸோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணி நீங்களும் இந்த ஹோமுக்கு நீங்கள் டொனேட் பண்ணலாம். கர்த்தர் அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ. இந்தியாவில் தினமும் 67,385 குழந்தைகள் பிறக்கின்றனர். இதில் பல குழந்தைகள் ஆதரவற்றவர்களே. நாம் ஆதரிப்போம் என்ற நம்பிக்கையில்தான் ஆதரவற்றவர்கள் பிறக்கிறார்கள். நாம் ஆதரிப்போம் என்ற நம்பிக்கையில்தான் தேவனும் அப்படிப்பட்டவர்களை பிறக்க அனுமதிக்கிறார். நாம் அவர்களை ஆதரிக்காத போது ஆதரவற்றவர்களுடைய நம்பிக்கையும் ஆண்டவருடைய நம்பிக்கையும் பொய்த்து விடாதா? ஆதரவற்றவர்களுக்கு கொடுப்பதால் நீங்கள் ஆதரவற்றவர்களாய் மாறிவிடுவதில்லை. நீங்கள் கொடுக்கும் ₹1 கூட ஆதரவற்றவர்களுக்கு உணவாய் மாறும். ஆதரவற்றவர்களுக்கு கொடுப்பதென்பது இழப்பதல்ல, அது எதிர்கால சேமிப்பு.